என்ன சொல்றீங்க? விஜய் சேதுபதிக்கும் பிரபலமான இயக்குனருக்கும் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கா? இந்த செய்தி தான் சோசியல் மீடியால இப்ப பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். தமிழ் திரை உலகத்துல மக்கள் செல்வம் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்க ஒரு பர்சன் விஜய் சேதுபதி. ஒரு ரீசன் பீரியடாவே அவர் ரொம்ப பீக்ல இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பிரபலமான தயாரிப்பாளர் லலித் குமாருக்கும் இவருக்கும் பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கு. லலித் குமாரை பத்தி வேற ஒரு இயக்குனரிடம் சேதுபதி ஏதோ சொல்லியிருந்திருப்பாரு போல. அதனால பயங்கர டென்ஷன் ஆகி அது இவர் காது பட கேட்க போய் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஆபீஸ்க்கு போய் பயங்கர ஃபைட் பண்ணி 2 படத்துக்கு கொடுத்த அட்வான்ஸ திருப்பி கேட்டுட்டு வாங்கிட்டு வந்திருக்காராமா. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவரோட தயாரிப்புல விஜய் சேதுபதி நடிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குறி அரசல் பரசலா பேசப்பட்டிருந்துச்சு. லியோ படத்துக்கு அவர் நடிப்பதா இருந்துச்சாமா. ஃபைனலா கேன்சலும் பண்ணிட்டாங்களாம். ஒருவேளை விஜய் சேதுபதி நடிச்சாலும் லியோ படத்துக்கு நல்ல ஒரு பிளஸ் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நடந்த பிறகுமே விஜய் சேதுபதி நடிச்சிருந்தா அவரோட தன்மானம் சுயகௌரவம் எல்லாம் என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க. லியோ படத்துக்கு நிறைய வசனங்களை எழுதி அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரத்னகுமார் அவர்கள் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்பவே க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாமா. மாஸ்டர் படத்துல கூட நிறைய டயலாக் எல்லாம் எழுதி இருந்திருக்காரு. விஜய் சேதுபதி சந்தானோ அப்படிங்கிற கேரக்டர்ல வில்லனா நடிச்சதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். வேற லெவல் ஹிட்டும் அடிச்சிச்சு விக்ரம் படத்துல. அந்த படத்துல ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கத நம்ம பார்த்திருப்போம். ரொம்பவே ஸ்டைலா இருக்கும். அப்படி இருக்க நிலைமையில அதே கூலிங் கிளாஸ் ரத்னகுமார் போட்டு ஒரு போட்டோவை ஷேரும் பண்ணிருக்காரு. அப்ப விஜய் லியோ படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காஷ்மீர்ல நடந்துட்டு வந்துருச்சு ஷூட்டிங் பயங்கர பிஸியா. அதை பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை சந்தான கேரக்டர்ல விஜய் சேதுபதி லியோவுல நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டுட்டும் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் பதில் சொல்ற வகையில ஒரு சில விஷயங்களும் நடந்துச்சு. விஜய் சேதுபதிக்கும் லலித் குமாருக்கும் ஆல்ரெடி பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த நிலைமையில ரத்னகுமார் ஏன் தேவையில்லாம ஒரு சில விஷயங்களை அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கிற கேள்விகளும் ரசிகர்களுக்கு மத்தியிலும் சரி திரையுலக பட்டாலும் சரி ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. மாஸ்டர், விக்ரம் இந்த படத்துல எல்லாம் பயங்கரமா வில்லனா நடிச்சு அசத்தி மக்கள் மத்தியில நீங்காத இடத்த பிடிச்சிட்டு இருக்கவர் தான் விஜய் சேதுபதி. ஒருவேளை லியோ படத்துல அவர் நடிச்சிருந்தா லியோ படம் மார்க்கெட் லெவல்ல வேற லெவல் ஹிட் அடிச்சிருக்குங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை லியோ படத்துல உண்மையிலேயே விஜய் சேதுபதி நடிச்சிருந்தா ஹிட் ஆயிருக்குமா ஆகிருக்காதா? உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.